கடந்த சில வருஷங்களில் ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ், யூடியூபர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ்னு எல்லாரும் ஏதோ ஒரு ஆன்லைன் பெட்டிங் ஆப்பை ப்ரமோட் பண்ணுறதை நம்ம கண்டிப்பாக டிவிலேயோ யூடியூப்லேயோ பார்த்துருப்போம். ஏன் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்க ஐபிஎல்ல கூட சில டீமோட ஜெர்சிஸில் சில பெட்டிங் ஆப்பை ப்ரமோட் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். வீட்டில் இருந்தே லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் சம்பாதிக்கலான்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்களோட உண்மையான நோக்கம் என்ன? உங்களை கேம்பிளிங்க்கு அடிக்ட் ஆக்கிறது தான் இவங்க நோக்கமா, இல்லை உங்கள் பணத்தை திருடுறது இவங்க நோக்கமா? இந்த மாதிரியான ஆப்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு டீப் டைவ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸுக்கெலாம் முன்னாடியில் இருந்தே கெசினோன்னு சொல்லப்படுற சூதாட்ட விடுதிகள் உலகத்தில் இருக்குது. இந்த கெசினோஸும் ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸும் ஒரே விஷயத்தை பயன்படுத்தி தான் தங்களோட பிஸ்னஸை நடத்துகிறாங்க. அந்த காலத்தில் இருந்தே இந்தியாலேயும் சரி, உலகத்தோட மற்ற நாடுகள்லேயும் சரி, கேம்பிளிங் பழக்கத்தில் இருந்திருக்கு. ஆனால் இது நிறைய இடங்களில் நண்பர்கள் சேர்ந்து அவங்க சந்தோஷத்துக்காக விளையாடுற ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்கு. கெசினோஸும் இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கெசினோன்ற பேர் அப்படியே இருந்தாலும் உள்ளே நடக்கிற விஷயங்கள் முழுசாக மாறிடுச்சு. இப்போ எதுக்கு கெசினோ முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக காசு சம்பாதிக்கிறது தான் தங்களோட நோக்கமாக வச்சுருக்காங்க. இது நடக்கணும்னா அதுக்கு முதல்ல மக்களை கேம்பிளிங்க்கு அடிமையாக்கணும். ஒரு கெசினோ எடுத்துக்கிட்டால் அதில் 3 வகையான கேம்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று கேமிங் மிஷின், இன்னொன்று டேபிள் கேம்ஸ், மூணாவது ரேண்டம் நம்பர் கேம். கேமிங் மிஷின்றது தனி நபரால் விளையாடப்படுற ஒரு விளையாட்டு. ஆனால் டேபிள் கேம், ரேண்டம் நம்பர் கேம்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிளேயர்ஸ் சேர்ந்து விளையாடுற ஒரு விளையாட்டு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த டேபிள் கேம் அப்புறம் ரேண்டம் நம்பர் கேம்ஸில் கெசினோ தான் நம்மளோட ஆப்போசிட் பிளேயராக இருக்கும். இந்த கேமை எல்லாம் பார்த்தா ஒரு சாதாரண மனுஷனுக்கு கொஞ்சம் லக் இருந்தால் போதும் இந்த கேமில் நம்மளால் பணத்தை ஜெயிக்க முடியும்னு தான் தோணும். ஆனால் கெசினோக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கேமுக்கும் லக்குக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு. நீங்கள் எந்த கேமை விளையாடினாலும், எத்தனை பேர் சேர்ந்து விளையாடினாலும் கடைசியில் கெசினோ தான் விளையாட்டில் ஜெயிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கெசினோவில் இருக்க எல்லா கேமும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒரு கேமுக்கும் ஹவுஸ் எட்ஜ்னு சொல்லப்படுற ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். அதாவது ஒரு கேமை ஒருத்தர் விளையாடுனா கெசினோக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்றத இந்த ஹவுஸ் எட்ஜ் சொல்லும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். ரொலெட்ன்றது கெசினோவில் விளையாடுற ஒரு கேம். இதோட ஹவுஸ் எட்ஜை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ரொலெட் கேமில் ஒரு வீல் இருக்கும். அந்த வீலில் 36 நம்பர் இருக்கும். பாதி நம்பர்ஸ் பிளாக்லையும் மீதி நம்பர்ஸ் ரெட்லையும் பிரிண்ட் ஆகிருக்கும். நீங்கள் ரெட் கலரில் பெட் பண்ணி பாலும் ரெட்டில் நின்றுச்சுன்னா நீங்கள் தான் கேமோட வின்னர். அப்போ ஒரு கேமில் 10 பேர் விளையாடுனாங்கன்னா அதில் 5 பேர் ரெட்டில் பெட் பண்ணி மீதி 5 பேர் பிளாக்ல பெட் பண்ணாங்கன்னா பால் ரெட் இல்லை பிளாக்ல நிற்கும். அப்போ ரெண்டில் ஏதோ ஒரு கலரில் பெட் பண்ணவங்க வின் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 50-50 இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை. இந்த வீலில் எக்ஸ்ட்ராவாக 2 க்ரீன் கலர் நம்பர் இருக்கும். ஒரு வேளை அந்த பால் அந்த க்ரீன் நம்பரில் நின்னா மொத்த காசும் கெசினோக்கு போயிடும். அப்போ இந்த கேமை விளையாடுற பிளேயர்ஸ் இந்த கேமில் வின் பண்ணுறதுக்கு 47.4% வாய்ப்பு மட்டும்தான் கிடைக்கும். கெசினோ இந்த கேமில் வின் பண்ணுறதுக்கு 5.26% வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஒரு கெசினோவில் ஒரு ரொலட் டேபிளில் ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் வரைக்கும் பெட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அதில் 5.26%, அதாவது 52,60,000 ரூபாய் வரைக்கும் கெசினோக்கு லாபம். ரொலட் தான் கெசினோவில் இருக்கிறதுலையே கம்மியான ஹவுஸ் எட்ஜ் பர்சன்டேஜ் இருக்க கேம். மற்ற கேம்ஸில் கெசினோ வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 20% இருந்து 40% வரைக்கும் இருக்கும். அதாவது ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் ஒரு கேமில் பெட்டு நடக்குதுன்னா அதில் 2-4 லட்சம் கெசினோக்கு லாபமாக கிடைக்கும். இதெல்லாம் டேபிள் அப்புறம் ரேண்டம் நம்பர் கேம்ஸ்க்கு மட்டும்தான். ஸ்லாட் மிஷின் மாதிரியான கேமிங் மிஷின்ஸ்க்கு பின்னாடியே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். ஸ்லாட் மிஷின் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கேம். இந்த மிஷினில் நீங்கள் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு லீவரை கீழே இழுத்தா அந்த மிஷினில் இருக்க 3 வீல் சுற்றும். அந்த 3 வீல்லையும் நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். ஒருவேளை அந்த 3 வீலும் ஒரே சிம்பிளில் வந்து நின்றுச்சுன்னா நீங்கள் தான் அந்த கேமோட வின்னர். இதை கேட்கும்போது இதில் கெசினோவால் எதுவும் ஏமாற்ற முடியாது, லக் இருந்தால் இந்த கேமில் வின் பண்ண முடியும்னு தோணும். ஆனால் அதுதான் இல்லை. இந்த ஸ்லாட் மிஷின்ஸை கண்ட்ரோல் பண்ணுற கம்ப்யூட்டரில் இருக்க ப்ரோக்ராம் கெசினோவால் உருவாக்கப்பட்டது. அதனால் அவங்களால அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஸ்லாட் மிஷினில் கெசினோ நிறைய ப்ராஃபிட் பார்க்கணுன்னா இந்த கேமை விளையாடுறவங்க எப்போவுமே தோக்கணும். ஆனால் விளையாடுறவங்க எப்போவுமே ஜெயிக்கலைன்னா யாரும் இந்த கேமை விளையாட மாட்டாங்க. அதனால் இந்த கேமை கண்ட்ரோல் பண்ணுற சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா ஒரு பிளேயர் விளையாட ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக பிளேயருக்கு கொடுக்கும். இதனால் விளையாடுறவங்க இந்த கேமுக்கு அடிமையாகி அதிக பணத்தை வச்சு பெட் வைப்பாங்க. இந்த மாதிரி பெட் அதிகமாகும் போது பிளேயர் தோற்றுடுவாங்க.
இதனால் கெசினோக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கிற மாதிரி தான் இந்த கேமை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கேமிங் மிஷின்ஸில் கெசினோக்கு 90லேருந்து 95% வரைக்கும் லாபமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதனாலேயே நீங்கள் எந்த கெசினோக்கு போனாலும் மற்ற கேம்ஸை விட ஸ்லாட் மிஷின் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுதான் கெசினோக்கு அதிகமாக ப்ராஃபிட்டை கொடுக்குற ஒரு கேம். ஒரு ஸ்லாட் மிஷினில் ஒரு வாட்டி விளையாட 5 செகண்ட் தான் எடுக்கும். ஒரு பிளேயர் ஒரு வாட்டி ஜெயிச்சா திரும்ப திரும்ப விளையாட தோணும். இப்படி சின்ன சின்ன வின் கொடுத்து பிளேயரை கேமுக்கு அடிக்ட் ஆக்குறதுக்காகவே இந்த மிஷின் உருவாக்கப்பட்டிருக்கும். இவங்க யூஸ் பண்ணுற இன்னொரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் என்னென்னா, உங்களால் கெசினோக்கு உள்ள டைமை ஞாபகப்படுத்துகிற எந்த விஷயத்தையுமே பார்க்க முடியாது. கிளாக் இருக்காது, வெளியே டேயா நைட்டான்னு கூட தெரியாத மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது ஏன்னா நீங்கள் டைம் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான். நீங்கள் கெசினோ உள்ளே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ கெசினோக்கு அவ்வளோ லாபம் கிடைக்கும். இதே சைக்காலஜிக்கல் ட்ரிக்கை தான் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மூவியை பார்த்து முடித்ததும் அடுத்த மூவியை அந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். இதே ட்ரிக்கை தான் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களை ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய வச்சு உங்களை அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆக்கணுன்றதுக்காக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் கெசினோக்கு உள்ளே வரவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இதை நீங்கள் எந்த கேம் விளையாட வேணால் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லுவாங்க. இதனால் சரி ஃப்ரீயாக தானே கிடைக்குதுன்னு சில பேர் கேம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதுவும் ஒருத்தரை கேம்பிளிங்க்கு அடிக்ட் ஆக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் தான். அந்த ஃப்ரீயாக கிடைச்ச பணத்தை வச்சு விளையாடி ஒருத்தரால் கொஞ்சம் காசை ஜெயிக்க முடிஞ்சால் கூட அப்போ நம்மளால் இதில் இன்னும் அதிகமாக பணத்தை ஜெயிக்க முடியும்னு தோண ஆரம்பிக்கும். இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடிக்ஷனாக மாறிடும். இவ்வளோ நேரம் கெசினோவில் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இதே ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸும் சம்பாதிக்கிறாங்க. ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸோட ப்ரோக்ராம் ஸ்லாட் மிஷின் மாதிரியே மக்களை அடிக்ட் ஆக்கணுன்றதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். அந்த ஆப்போட ப்ராஃபிட்டை அதிகம் பண்ணுறதை மெயின் ஃபோக்கஸாக வச்சு தான் அந்த ஆப்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த ஆப்ஸ் ரொம்ப பிரைட்டான கலர்ஸ், காயின்ஸோட சவுண்டுன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கொஞ்சம் லக் இருந்தால் நம்மளால் காசு வின் பண்ண முடியுன்ற மைண்ட் செட்டுக்கு அதை யூஸ் பண்ணுறவங்கள கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வரவங்களுக்கு ஃப்ரீயாக போனஸும் கொடுத்து பிளேயர்ஸை ஆன்லைன் பெட்டிங்க்கு அடிக்ட் பண்ணணும்னு இந்த ஆப்ஸ் ட்ரை பண்ணும். சில பெட்டிங் ஆப்ஸில் லீடர் போர்டுன்ற பேரில் மற்றவங்க இந்த ஆப்பில் எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லி இதை பார்க்குறவங்களுக்கு அப்போ நம்மளாலையும் இந்த மாதிரி காசை வின் பண்ண முடியும்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். இது எல்லாமே ஒருத்தரை அந்த ஆப்புக்கு அடிமையாக்கி அவங்க பணத்தை எடுக்கணுன்ற நோக்கத்தில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஏதாவது ஆன்லைன் பெட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆன்லைன் பெட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே லட்சங்களை சம்பாதிக்க முடியும்னு இன்னும் நம்புறீங்களா?